பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். சென்னை திருவான்மியூரில் பாஜக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டிய வாக்குறுதிகள் குறித்து பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிவதற்கான கருத்து கேட்பு வாகனத்தை தமிழிசை சவுந்தரராஜன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக, பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தனியா நடக்க முடியல, வயதானவர்கள் நடக்க முடியல, வயது பெண்கள் நடக்க முடியல, பள்ளி கல்விகள் பாதுகாப்பா இல்ல, கஞ்சா நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது, கத்தி கத்தி படிக்க வேண்டிய பள்ளிகளில் கத்தி வைத்திருக்கிறார்கள் மாணவர்கள். சாதிய வேற்றுமை இன்னைக்கு திருமாவளவன் போன்றவர்களுக்கோ யாருக்குமே சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை. நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை எடுத்து பாருங்க. டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அதன் மேல நடந்து இருக்கின்ற ஹாஸ்டல்ஸ்ல புழுக்கள் நெளிகிறது சாப்பாடுல. நேற்று போய் பாருங்க, எந்த ஹாஸ்டல்லையும் எந்த வசதியும் இல்ல. நான் தெலுங்கானால கேசிஆர் அந்த ஆட்சியை விட்டு போக வேண்டும் எப்ப நினைச்சேன்னா குழந்தைகளின் ஹாஸ்டல்ல போய் பார்க்கும்போது தான் நினைச்சேன். அதே மாதிரி ஒரு வன்மையான நிலை, கொடுமையான நிலை. மதுரை மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பான தோப்பூர் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் தற்போது தீவிரமடைந்துள்ளன. இந்த மருத்துவமனை திருப்பரங்குன்றம் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் அமைவதால் இதன் கட்டுமான பணிகளை திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா நேரில் பார்வையிட்டார். குறிப்பாக 2026 மற்றும் 2027 ஆண்டுகளுக்குள் பணிகள் முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போதைய கள நிலவரத்தை அவர் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வெறிநாய் கடித்து 5 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தெருநாய்களின் தொல்லைகளை கட்டுப்படுத்த பல முறை கோரிக்கை விடுத்தும் நகராட்சி அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் அலட்சியம் காட்டுவதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் நந்தியம்பாக்கம் ராஜீவ்காந்தி நகரில் தெருநாய் கடித்து குழந்தை ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் நாய்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மீஞ்சூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எங்க வீட்டு எதிர்க்க இருக்க சின்ன பொண்ணு, அவ ஒரு 7 வயசு 8 வயசு இருக்கும், ஸ்கூல் போயிட்டு வரும்போது அன்னைக்கே எங்க மாமியார் என்னைக்கு கடிச்சதோ அன்னைக்கு ஈவினிங்கே அந்த பொண்ணையும் போட்டு கடிச்சு ரொம்ப நாய் தொல்லை அதிகமா இருக்கு. பசங்க எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. தயவு செஞ்சு அரசாங்கம் ஏதாவது இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருமே ஆமா ரொம்ப இது பண்ணியாச்சு. அவர் காதர்பாயும் ரொம்ப இது பண்ணி நிறைய எல்லாம் போட்டோம், எதுவுமே இது பண்ணல. அது கொஞ்சம் பண்ணாங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கு. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் கந்தசாமி கோவிலுக்கு சொந்தமான 700 கோடி மதிப்புள்ள 240 ஏக்கர் நிலங்களை காவல்துறை பாதுகாப்புடன் வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னிலையில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் அதிரடியாக மீட்டு அறிவிப்பு பலகை வைத்தனர். வேலூர் வெங்கடேஸ்வரா மேல்நிலைப் பள்ளியில் சுகாதாரத்துறையின் சார்பில் கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் ஊராட்சி செயலாளர்களுக்கான மருத்துவ முகாமினை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி துவக்கி வைத்தார். இதில் அனைத்து துறை மருத்துவர்கள், சிறப்பு மருத்துவர்களும் கலந்து கொண்டு சோதனை மற்றும் மருத்துவ சிகிச்சைகளை அளித்து வருகின்றனர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், வேலூர் மாவட்டத்தில் பறவை காய்ச்சலை தடுக்க எல்லையோரம் உள்ள 6 சோதனை சாவடிகள் முழுமையாக கண்காணிக்கப்படுவதாக தெரிவித்தார். மாவட்டத்துல நம்ம அதாவது சளி, காய்ச்சல், அதே மாதிரி தொண்டையில இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி வருகிற எல்லா கேஸையும் எல்லா ஹாஸ்பிட்டல், பிஹெச்சி, நம்முடைய அரசு மருத்துவமனைகள்ல நாங்க தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருக்கிறோம். எங்களுக்கு அரசினுடைய வழிகாட்டுதல் இவ்விஷயம் குறித்து வரப்பெற்று இருக்கிறது. அதை நாங்கள் முழுமையாக நம்முடைய மாவட்டத்தில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இல்ல, நம்ம மாவட்டத்தில் இதுவரைக்கும் இல்ல. இருந்தாலும் நம்ம கிறிஸ்டியன் பெட், நம்மளோட 6 செக் போஸ்ட் இருக்கு, பரதராமி, கிறிஸ்டியன் பெட், அந்த இதுலயும் நாங்க இத மாதிரி மூவ்மெண்ட் இருக்காங்கிறதையும் பார்த்துருக்கோம். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் 18ஆம் ஆண்டு துவக்க விழாவையொட்டி அக்கட்சியின் நிர்வாகிகள் ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு பால், பிரெட், குளிர்பானம், பழங்கள் உள்ளிட்ட உணவுகளை வழங்கினர். இதில் மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் ஊராட்சியில் பாலடைந்து கிடந்த குளத்தை நமக்கு நாமே திட்டத்தின் மூலம் சீரமைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. மேலும் மீன் வளர்ப்பு திட்டத்தின் கீழ் 1000 மீன் குஞ்சுகள் விடும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது.
நீண்ட நாள் கோரிக்கையை நமக்கு நாமே திட்டத்தின் மூலம் நிறைவேற்றிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு அப்பகுதி பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். வேலூர் மாவட்டம் தாளவாடி அருகே சிறுத்தை தாக்கி காவல் நாய் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து தகவலறிந்து சென்ற வனத்துறையினர் நாயை சிறுத்தை வேட்டையாடியது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் சேஷன் நகர் பொதுமக்களிடையே பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் தனியார் மேல்நிலைப் பள்ளியில் பிரம்மாண்டமான அறிவியல் கண்காட்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த அறிவியல் கண்காட்சியில் சிறப்பு விருந்தினராக இஸ்ரோ அறிவியல் விஞ்ஞானி தலைமை மேலாளர் ஜேம்ஸ் கலந்து கொண்டு மாணவ மாணவிகள் தயாரித்திருந்த அறிவியல் சார்ந்த மாதிரிகள் மற்றும் திட்டங்களை பார்வையிட்டு அவற்றின் செயல்முறை விளக்கங்களை கேட்டறிந்தார். பின்னர் சிறந்த கண்டுபிடிப்புகளுக்கு மதிப்பெண் வழங்கி மாணவர்களை பாராட்டினார். So most of the children are spending more time in understanding that how we can protect our planet, that is our home, and how to keep our home clean. That is also there I could see. So this kind of expose will help us to bring our children to a better level. That is what I could understand. Thank you. திருப்பூரில் தூய்மை பணியாளர்களை பணி செய்ய விடாமல் தடுக்க முற்பட்டதாக அதிமுக கவுன்சிலரின் உறவினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி துப்புரவு பணியாளர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சார், நான் 30வது வார்டில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறேங்க சார். SWMSல ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேங்க சார். நான் இன்னைக்கு காலைல நாங்கள் சூப்பர்வைசர் வந்து சொன்னார், நம்ம இந்த ஏரியாவுக்கு போங்க குப்பை எடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார். திடீர்னு இந்த கவுன்சிலரோட மச்சான் மோகன் வந்து தேவையில்லாமல் உள்ள வந்து தகாத வார்த்தையில் பேசி அவங்களோட ஆளுகிற பிரபுமே கார்த்திங்க சார், அவங்களையெல்லாம் உள்ள விட்டு அடிக்கிறதுக்கு வராங்க சார். இன்னொரு ஆள் பாயின்னு ஒருத்தர் அவர் தான் சார் அடிக்கிறதுக்கே வந்ததுங்க சார். கையை வாங்கிட்டு வராங்க சார். நாங்கள் கூலி தொழிலாளிங்க சார், நாங்கள் என்னங்க சார் பண்ணுறது? இங்கே இருக்கிறாங்களே எல்லாருமே எஸ்சி கம்யூனிட்டி தாங்க சார். எங்களுக்கு தகாத வார்த்தையில் பேசுகிறாங்க சார் எஸ்சி கம்யூனிட்டிங்கிறதுனால. இன்னைக்கு வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துருங்க சார். நாங்கள் வேலை செய்கிறதுங்களா இல்லை எதுக்கு வந்திருக்கு, எதுக்கு என்ன சார் பண்ணுறது? நாங்கள்